வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுபிக்ஷா வந்து நான் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு இது ஒரு தடையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை விக்ரம்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தனித்தனியாக வீடியோ போடப்பட்டது. சுபிக்ஷாவுக்கும் வந்து வீடியோ போடப்பட்டது. அவங்க அதை கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே வந்து உடஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நேராக உள்ளே போய் பெட்டு கீழே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்க சொன்ன விஷயத்தை ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா விக்ரம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம எல்லா நைட்ஸும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போது அதே மாதிரி விக்கல்ஸில் வந்து உட்காடுறாங்க. இல்லை எனக்கு வந்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா வீட்டில் ஒரு வைபோடே தான் இருப்பேன். நான் வந்து ரொம்ப ஐடியலாக உட்காந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேராக இருக்கும், வெரி வெரி ரேராக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜோன் அவுட் ஆகி தானே உட்கார்ற அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருப்பார் விக்கல்ஸு. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஏதோ யோசிக்கிற மாதிரியே ஜோன் அவுட் ஆகி உட்காருவாங்க. அதை தான் வந்து சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க, நான் வீட்டில் அப்படி இருக்க மாட்டேன், எப்பயுமே வந்து ஒரு ஃபன் மோடில் இருப்பேன். இந்த கேம் வந்துச்சு அப்படின்னா ஒரு வைப்பில் இருக்கேன்ல, அந்த வைப்பில் தான் நான் இருப்பேன் எப்பயுமே. பட் ஜோன் அவுட் ஆகி நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல நான் இருந்துட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் நோக்கி தான் நான் வந்து போகிறேன் அப்படின்றப்ப அந்த டைட்டிலில் நான் அடிக்கணும் அப்படின்னா நான் வந்து கத்தக்கூடாதோ, பேசக்கூடாதோ, எதிர்த்து ஒருத்தங்களை பேசக்கூடாதோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து என்னால் லைக் ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து குரல் கொடுக்க முடியல அதிக இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்கல்ஸ் வந்து உடனே சொல்கிறாங்க, ஓகே பிரஜன், சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து கத்துனாங்க, மக்கள் அவங்கள விடலையா? அவங்க கத்துனோடனே அவங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்களா? இல்லை ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கல்ல, உனக்கு ஒரு வாரம் கொடுக்க மாட்டாங்களா? அதுவும் நீ என்ன சும்மாவா கத்துற? இல்லை மற்றவங்கள ஹர்ட் பண்ணுன்னு கத்துறியா? ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு நீ கத்துற அப்படின்னா மக்களுக்கு தெரியும் நீ வந்து கரெக்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயம் உனக்கு தப்பாக படுது அப்படின்னா யாரை பற்றியும் யோசிக்காத, உன்னோட வாய்ஸ் அவுட் கொடு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க விக்கல்ஸ் வந்து சுபிக்ஷாக்கு. ஸோ நம்மளுக்கே கேட்கும்போது ஆமாம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நம்ம வந்து லைக் ஒரு குளிக்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடம் கொடுக்குறது, நம்ம எங்கே இருக்கோன்னு பாரு, நம்மளுக்கு தேவை என்னன்றதை நம்ம ரியலைஸே பண்ண மாட்டேன்றோம். நம்மளுக்கு வந்து பெட்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துட்றோம், பாத்ரூம் முன்னாடி போகணுன்னாலும் விட்டுறோம், சரி போங்கன்னு விட்டுறோம். நம்ம அந்த மாதிரி இருக்கோம். பட் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேட்டு வாங்கிக்கோ, உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ நியாயத்துக்காக நீ பேசு, எதுக்கும் வந்து இது பண்ணாத. டைட்டில் வந்து நாளைக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீ வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணும், இன்றைக்கி நம்ம வந்து சேஃபாக விளாடணும் அப்படின்னு நினைக்காத. டைட்டில் லாஸ்ட் வீக்குக்கான மட்டும்தான் டைட்டில். ஸோ லாஸ்ட் வீக் வரையும் போகிறதுக்கு நியாயமான விஷயங்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பூஸ்ட் ஏற்றி விட்றாரு விக்கல்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.